வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட்கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம காலையிலேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50ல் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து இல்லை. இது மாதிரி டே வந்து எப்படி நாம் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்வியஸாக நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இது மாதிரிலாம் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு எப்படி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ட்டு எப்படி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கு நேற்றே நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஓப்பனான இடம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இங்கே இருக்குது. ஓப்பனிங் லோ அப்படிங்கிறது இதை வந்து நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஓப்பனிங் ஹை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து எப்படி நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை நீங்கள் வந்து ஓப்பனிங் ஹை லோவை நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த நியர்பை ஒரு 10 மணிக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்கேஸ் நமக்கு இந்த ஓப்பனிங் ஹை லோ வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக அன்றைக்கி வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைக்காது. த சேம் டைம் நமக்கு இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி கட் பண்ணாங்கன்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து 100% வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கேரண்டி வந்து கிடையாது. எபோவ் 60 to 70% பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா 100லேருந்து 150 பாயிண்ட் மூவ்மெண்ட், அது அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த பிஹேவியர் தான் நிஃப்டி 50ல் வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மற்ற இண்டெக்ஸில் வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரிசல்ட் எனக்கு வந்து கிடைக்கல. நிஃப்டிக்கு அது வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்றைக்கி வந்து ஆக்ட் ஆகிருக்கு வந்து பாருங்கள். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10-25 கேண்டில் எக்ஸாக்டாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து அகெயின் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் எக்ஸாக்டாக வந்து ஓப்பனிங் ஹை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். அகெயின் இந்த இடத்துல ஓப்பனிங் லோ இந்த இடத்துல இருக்குது. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து போகுது. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே வருது, மறுபடியும் மேலே வருது, மறுபடியும் வந்து கீழே வருது. அட்லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 230 கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே உடச்சிட்டு வந்து கீழே போகிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்துட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து உங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு லாங்க்கு. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் வந்து எங்கே போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துக்கு கீழே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து கீழே இறக்குற மாதிரி வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. இப்போ இவங்களோட இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ஒரு லாங் வந்து போயிருப்பாங்களையோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹண்டிங் வந்து நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி போயிட்டு ஓப்பனிங் ஹை கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,600லேருந்து 24,670 அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. மொத்தமாக வந்து ஒரு 70 பாயிண்ட் வந்து மூடியிருக்கு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு 70 பாயிண்ட் ஒரே சிங்கிள் ஸ்விட்சில் நமக்கு வந்து கிடைக்கல. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 60 பாயிண்ட் உங்களுக்கு வந்து மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் ஆப்ஷன் சார்ட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் ஆப்ஷன் சார்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வந்து இப்படி வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து எல்லா ஆப்ஷன் சார்ட்டும் வந்து எடுத்து பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் வந்து
இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆன அந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்படி தான் வந்து அந்த ஆப்ஷன் சார்ட் வந்து இருக்கும். இதுவே நீங்கள் வந்து அடுத்த எக்ஸ்பைரியில் வந்து போக போகுது இல்லையா, அந்த கான்ட்ராக்ட் வந்து எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட ஆப்ஷன் சார்ட் வந்து இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி வந்து பயங்கரமாக இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பெருசாக வந்து மூவ்மெண்ட் வந்து கிடைக்கல. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, அந்த எக்ஸ்பைரி அன்றைக்கி வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த எக்ஸ்பைரிக்கு நாம் வந்து மூவ் ஆகிடணும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்ம பழைய வீடியோஸில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பழைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த 5 minute சார்ட்டில் இந்த ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் ஜோன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி வந்து அப்படியே வந்து ஆக்ட் ஆகிருக்கு. எப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 24,600 வந்து டச் பண்ணுறதோ பவுன்ஸ் பேக் வந்து ஆகிருக்கு. எப்போல்லாம் வந்து ஒரு 24,670 வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இதை தான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் வந்து ஒவ்வொரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்ம வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னையோட ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70 பாயிண்ட் தான். அந்த 60-70 பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜோனும் க்ரியேட் ஆகிருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனும் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் என்ன 24,600 தான் வந்து உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜோன். கரெக்டாக வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு ஜம்ப் அடிக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஜம்ப் அடிக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஜம்ப் அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரிகர் ஆகுது, இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகுது, அதே மாதிரி இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகிருக்கு, இந்த இடத்துல செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் உங்களுக்கு வந்து இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணிட முடியும். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இருக்குது, சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, 50 பாயிண்ட் தான் இருக்குது. பெருசாக நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது தான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடரோட புத்திசாலித்தனமாக வந்து இருக்கும். இல்லை நான் வந்து ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் நமக்கு வந்து இருக்கணும். அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஸ்கேல்பிங் கூட நம்மளால் வந்து பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஸோ மொமெண்டம் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வால்யூம் இல்லைன்னு அர்த்தம். வால்யூம் இருந்தால் மட்டும்தான் அந்த மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து வால்யூம் எல்லாம் செக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் சுத்தமாகவே வந்து இல்லை இன்றைக்கி. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த விதமான ஒரு இதுவும் வந்து இல்லாமல் வந்து போயிருக்கு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு, சுதந்திர தின விழா. நாளை மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் வருது. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லாம் வீக்கெண்ட் மோடுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா அண்ட் அமெரிக்கா இவங்களோட அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இன்னொரு காரணமாக வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக வந்து மூமெண்டம் இல்லாமல் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தாராளமாக வந்து கற்றுருப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மூமெண்டம் இல்லாமல் போனாலும் எப்போ எல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்கிட்டயோ ஒரு சப்போர்ட்கிட்டயோ வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா எப்படி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து உங்களால் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ரிஜெக்ஷன் பிரிண்ட் கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் அப்படி தான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. கேண்டல் ஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் டிமாண்ட் ஜோன், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதெல்லாம் சேர்ந்து ட்ரேட் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணி கொடுத்துரும். அதுக்கு நீங்கள் தான் வந்து முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ட்ரேட் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு வந்து சிக்னல் தாராளமாக வந்து கிடச்சிருச்சு. ஒரு 50-70 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. இதில் வந்து பெருசாக வந்து வால்யூம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் இருக்காது. மொமெண்டம் இல்லை அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ இன்ட்ராடேயில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கம் வந்து போகவே கூடாது. ஸோ அடுத்தது டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவுமே வந்து கிடையாது. 24,700 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்ச் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகுது.
அதே மாதிரி 24,400 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் அப்படியே தான் வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அடுத்தது 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் சார்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நேற்று சொன்னதுலேருந்து இன்றைக்கி எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கிடையாது. நேற்று சொன்ன அதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படியே தான் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸும் எதுவும் வந்து கிடையாது. ஸோ நமக்கு அகெயின் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு அப்டேட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 24,950 25,000 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து குறைந்தபட்சம் ஒரு 24,380 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மூமெண்ட் வந்து அவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக 7, 11, 12, 13 அப்படின்ட்டு நமக்கு இந்த ரேஞ்சில் அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுனோ ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நேற்றே வந்து அந்த விஷயத்தை எதிர்பார்த்து தான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஓப்பனிங் ஹை லோக்குள்ளே வந்து டோட்டலாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பெருசாக இன்றைக்கி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எதுவுமே வந்து இல்லை. அன்லெஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ நமக்கு வந்து ஆகணும். அப்படி ஆட்டால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ ஆப்ஷன் செயினில் இப்போதைக்கு நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு 24,650 அந்த ரேஞ்சில் நாம் வந்து எடுத்துக்கலாம் ஸ்பாட்டாக. நமக்கு ஒரு 300 பாயிண்ட்டு 250 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 24,650 அப்படிங்கிற மாதிரி வைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,800 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு அப் அண்ட் ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,400 ஒரு 24,300 இந்த ரேஞ்சஸ் வந்து ஒரு டவுன் சைடு ரேஞ்சஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 வந்து பெருசாக சொல்கிறதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து இல்லை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 50 to ஒரு 60 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு தான். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. ஸோ மண்டேவும் வந்து சேம் லெவல் தான். மண்டே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 24,700 வந்து இருக்கலாம். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,550 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,550 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,480 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்டண்ட் ஒரு 24,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,900 24,800 24,700 24,600 24,500 24,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது. அந்த கிடைச்ச பிரேக் அவுட் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மூவ்மெண்ட்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 945 வரைக்குமே வந்து ஒரு அப்டண்ட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. மண்டே நமக்கு வந்து ஒரு 55,800 நமக்கு வந்து 55,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,200 வந்து இருக்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 55,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 55,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 55,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,700 55,500 55,200 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸும் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 80,800 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 80,400 வந்து இருக்கலாம். 80,400 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 80,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 80,800 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சா அப்படின்னா 81,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,200 81,000 80,800 80,400 80,200 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மிட்கேப் நிஃப்டி. ஸோ மிட்கேப் நிஃப்டி ஒரு 10 மணி வரைக்குமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 12,600 இருக்கலாம். 12,600 பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா 12,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,800 12,700 12,600 12,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஒசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.